ஓம் நம சிவாய. தன்னுடைய சிவனை போற்றி எந்நாட்டத்துக்கு இரவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சில பேர் கோயிலுக்கு போனால் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் அப்போ தான் போய் விளக்குக்கு குங்குமம் வைக்கிறதும், ஸோ கோயிலை சுற்றி வருதும், சும்மா நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு பேசுகிறதும் இதெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும்போது உங்கள் கவனம் ஃபுல்லாக அந்த அபிஷேகத்துக்கு மேலே இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் யாருக்கிட்டேயும் யாரே பேசினாலும் பேசாதீங்க. இந்த விளக்கேற்றன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் குங்குமம் வைக்கிறது, திரி போடுறது, எண்ணெய் போடுறது அதெல்லாம் எந்த வேலையும் செய்யாதீங்க. அபிஷேகம் கண்கூடாக பார்த்து அங்கே என்ன நடக்குது, அதை என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க, என்ன மந்த்துகள் ஓதுறாங்க, ஸோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் வாங்கிக்குவாங்க. அது ஃபுல்லாக உங்கள் மைண்டில் வாங்க உங்களுக்கு அந்த பக்தின்றது முழுமையாக உங்கள் மனசில் பதிஞ்சிக்கும். அது உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் உங்கள் கை சேரும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு வரோம். நம்ம நினச்சதான் நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம். ஸோ கோயிலுக்கு வந்த இடத்துல பகவானை எப்படி சொல்கிறது, கையெடுத்து கும்பிடாமல் அப்போ போய் திதி போடுறது, பேசுகிறதோ, சுற்றி வருதோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. தயவுசெய்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அந்த அபிஷேகத்தை உங்களால் முடிஞ்சது, அபிஷேகத்துக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு ரொம்ப அன்பான முறையில் எப்படி சொல்கிறது முழுமையாக பகவானை அந்த ஒரு மணி நேரம் பகவானுக்காகவே உங்கள் முழு மனசை கொடுத்துட்டு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவபெருமானோட அருளால் அவங்க எல்லோரும் நீங்கள் நினச்சி நடக்கும் அவங்களோட பரிபூர்ண ஆசை தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சிவாய நம.